தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். மத்தேயு எழுதின நற்செய்தி வாசகம் அதிகாரம் 4 இறைவசனங்கள் 12 முதல் 17 மற்றும் 23 முதல் 25 முடிய. அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டுச் சென்றார். அவர் நாசரேத்தை விட்டு அகன்று செபுலோன் நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர்நாகுமுக்குச் சென்று குடியிருந்தார். இறைவாக்கினர் எசாயா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. செபுலோன் நாடே, நப்தலி நாடே, பெருங்கடல் வழி பகுதியே, யோர்தானுக்கு அப்பால் உள்ள நிலப்பரப்பே, பிற இனத்தவர் வாழும் கலிலேய பகுதியே, காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியைக் கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அது முதல் இயேசு, மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றத் தொடங்கினார். அவர் கலிலேய பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அவரை பற்றிய பேச்சு சிரியா நாடு முழுவதும் பரவியது. பல்வேறு பிணிகளாலும் வாதைகளாலும் வருந்திய நோயாளர், பேய் பிடித்தோர், மதிமயங்கியோர், முடக்கவாதமுற்றோர் ஆகிய அனைவரும் அவரிடம் அழைத்து வரப்பட்டனர். அவர் அவர்களை குணமாக்கினார். ஆகவே கலிலேயா, தெக்கப்போலி, எருசலேம், யூதேயா, யோர்தானுக்கு அக்கறை பகுதி ஆகிய இடங்களிலிருந்து வந்த மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று ஜனவரி 5ஆம் தேதி 2026ஆம் வருடம் திருக்காட்சி விழாவுக்கு பின் வரக்கூடிய திங்கட்கிழமை. இன்றைய நற்செய்தியில பாருங்க என்ன நடக்குது. நம்ம ஏசப்பா என்ன கேள்விப்படுறாரு, நம்ம யோவான் கைது செய்யப்பட்டாரு அப்படின்னு கேள்விப்பட்ட பிற்பாடு என்ன பண்றாரு, கலிலேயாவுக்கு போறாரு. ஓகேங்களா. அங்க போயிட்டு அங்க இருந்து இன்னும் நிறைய இடத்துக்கு போயிட்டு பயங்கரமா இறைவாக்க உரைக்கிறாரு. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாம நினைச்சு பாருங்களேன், அவர் போய் ஜபிக்க இறைவாக்கு கூறக்கூடிய இடத்துல என்னென்ன நோயாளிகள் வராங்களோ அவங்க எல்லாரும் பல்வேறு பிணிகள், வாதைகள், பேய் பிடிச்சிருக்கிறது, மதிமயங்கியவர்கள், யாரு என்ன முடக்குவாதமுற்றோர், யாரா இருந்தாலும் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, ஏசப்பாவோட தூக்கிட்டு வந்தாங்க. உடனே ஏசப்பா என்ன பண்ணாரு, குணப்படுத்தி அனுப்பிக்கிட்டே இருக்கிறாரு. ஓகேங்களா. ஸோ அந்த காலத்து மக்கள் அவ்வளோ நம்பிக்கையா இருந்தாங்க. நம்ம நம்மளும் என்ன பண்ணணும், பயங்கர நம்பிக்கையோட ஏசப்பா முன்னாடி போய், நற்கருணை ஆண்டவர் முன்னாடி போய் நம்ம ஜெபிச்சோம்னா, கண்டிப்பாக நமக்கும் ஏசப்பா எல்லா வகையான கஷ்டங்களிலிருந்தும் விடுதலை கொடுப்பாரு. ஓகேங்களா. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.